ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் விசுவாச பாதையிலே கடந்து சென்ற அநேக சம்பவங்களை குறித்து என்னை யோசிக்க செய்தார். அதிலே குறிப்பாக ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு முறை தன்னுடைய சீஷர்களை கடிந்து கொள்ளுகிறார். எதற்காக? ஒரு தகப்பனார் ஓடி வருகிறார். ஏசப்பாவிடத்திலே வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகன் பல நாட்களாய் வியாதியிலே கஷ்டப்படுகிறான், சந்திரரோகியாக கஷ்டப்படுகிறான். அவன் தன்னை அறியாமல் போய் தீயிலே விழுந்து விடுகிறான், அவன் போய் தண்ணீரிலே விழுந்து விடுகிறான். பலமுறை நான் என்னுடைய மகனை உம்முடைய சீஷர்களிடத்திலே கொண்டு வந்தேன், அவனுக்காக ஜெபித்தார்கள், ஆனால் எந்த வித்தியாசமும் நான் காணவில்லை. அவன் திரும்பவும் அதே தான் செய்கிறான் என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு கூட இயேசுவினிடத்திலே வந்தபோது இயேசு தன்னுடைய சீஷர்களை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத சந்ததியாரே, எப்பொழுதுதான் நீங்கள் விசுவாசிப்பீர்கள்? எத்தனை நாள் நான் உங்களோடு கூட இருக்க முடியும் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு அவர் இந்த பிசாசை அதட்டின போது அந்த மனுஷனை விட்டு பிசாசு போயிட்டு அவன் பரிபூரண சொஸ்தமாகி தகப்பனோடு கூட சென்றான். இவர்கள் போன பிறகு சீஷர்கள் இயேசுவிடத்திலே தனித்து வந்து கேட்டார்கள், இயேசுவே, ஏன் நாங்கள் ஜெபித்த போது அது நடக்கவில்லை? நீர் ஜெபித்த உடனே நடந்ததே, இத்தனை நாட்களும் நாங்கள் ஜெபித்த போது நடக்கவில்லையே, ஏன் என்று கேட்டபோதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜெபிக்கும் போது கடுகு அளவாவது விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடுகு அளவாவது விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபித்திருந்தீர்களானால் நிச்சயமாக ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் கூட அது அப்படி ஆகும் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே விசுவாச பிள்ளைகளாகிய சபையார் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புவது என்ன? கடுகு அளவாவது விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நோயாக இருக்கலாம், அது நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பெரிய போராட்டம் இருக்கலாம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்மை நெருக்குகிற ஒரு காரியமாக இருக்கலாம், கடுகு அளவு விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிற வேளையிலே என் ஆண்டவர் அதை நமக்காக மாற்றி தருவார். விசுவாசம் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இதை நம்மத்திலே இன்றைக்கு இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சபையாருக்கு ஒரு விசுவாச வார்த்தையை தான் வாக்குத்தத்தமாக அல்லது நீங்கள் ஜெபிக்கிறதற்காக கொடுக்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வசனம் எல்லாருக்குமே அதிகமாய் தெரிந்த ஒரு வசனம் தான். இதை அனுதினமும் உங்களுடைய உபவாச ஜெபத்திலே சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சந்திரரோகியை சுகப்படுத்தின பிறகு சொன்னார், ஒரு வகையான பிசாசு உபவாசத்தினாலே தான் போகும், ஒரு வகையான பிசாசு ஆண்டவருடைய விசுவாசத்தினாலே தான் போகும். ஆகவே இந்த உபவாச நாட்கள் நாம் விசுவாசத்திலே தேரும்படியான நாட்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உபவாசம் மாத்திரம் தேவையானதல்ல, அதோடு கூட ஆண்டவர் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து தங்கச்சி வாசிக்கும் போது நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:13ஆம் வசனம் வாசிக்கலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலவீனனா பலவானா? நம்ம எல்லாரும் சொல்லுங்களேன். நாம் பலவான் என்று சொல்ல அபிஷேகிக்கப்பட்டவர்கள், நாம் அதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே எல்லாவற்றையும், அதுல விதிவிலக்கே கிடையாது. எந்த காரியத்துல பலவீனனாக நீங்கள் காணப்படுகிறீர்களோ, நான் இதை செய்து கொள்ளுவேனா என்று எனக்கு தெரியவில்லையே, என்னால் இதை சாதித்து விட முடியுமா என்று தெரியவில்லையே என்று பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் என்றால் வேதம் நமக்கு ஒரு வசனத்தின் மூலமாக காண்பிக்கிறது. யோவான் 14:12 பெரிய காரியங்களையும் கூட, அதாவது இயேசு செய்தது, இயேசு செய்யாதது போன்ற பெரிய காரியங்களையும் அவரை விசுவாசிக்கிறவர்களாலே செய்ய முடியுமா? வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த கிரியைகளே எவ்வளோ அதிகம். ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே மனுஷகுமாரனா இருந்தபோது எத்தனையோ நன்மைகளை செய்தார், எத்தனையோ பேரை போஷித்தார். அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் செய்ததை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நமக்கு எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 17:20 சொல்லுகிறது, அதற்கு நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். என்ன? எல்லாரும் சொல்லுங்க. கடுகு அளவு விசுவாசமாவது வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போமா? மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கூடாத காரியம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாயினாலே மெய்யாகவே மெய்யாகவே என்று திரும்ப திரும்ப அவர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராது. எப்பொழுது? கடுகளவு விசுவாசம் உடையவர்களாக என் ஆண்டவரால் இதை எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நம்பினோமானா அது நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா விசுவாசி தானா? நாம விசுவாசிகள் தானா? சில காரியங்கள் நடக்க மாட்டேங்குதே. நான் எவ்வளோ ஜோம் பண்ணுறேன். இந்த சந்திரரோகிக்கா சீஷர்கள் ஜோம் பண்ணது போல சில காரியங்கள் எனக்கு நடக்கணுன்றதுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளவோ ஜோம் பண்ணுறேனே, ஆனால் நடக்கலையே. அப்போ நான் விசுவாசத்தில் எங்கே குறைவுபட்டிருக்கேன்? அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்திலிருந்து ஒரு விசுவாசி என்பவன் யார், ஒரு விசுவாசி என்பவர்களுடைய குணாதிசயம் என்ன என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலிருந்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதை கேட்டதன்படி நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காண்பீங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வெற்றி நடை நடக்கணுமானா இனி இருக்கிற இந்த 3 காரியங்களை நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. முதலாவதாக கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான், ஆனாலும் முதல் காரியம் என்ன? கீழ்ப்படிதல். முதல் காரியம் என்ன? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் நமக்கு நிறைய நேரங்கள்ல வருகிறதே இல்லை. நாம நினைக்கிறோம் சில நேரங்கள்ல எனக்கு தெரியாததா, எனக்கு தெரியுமே என்று சொல்லி சில காரியங்கள் நம்முடைய சுய பலத்தினாலே நாம் செய்ய தீர்மானிக்கிறோம். நம்முடைய ஞானத்தை கொண்டு அவைகளை செய்து விடலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள் மேலே என் ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு எத்தனையோ ஆதார வசனங்களை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். எத்தனையோ சம்பவங்களிலே கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படிந்த பிள்ளைகள் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க என்பதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ரோமர் 5:19 சொல்லுகிறது, ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை உலகத்திற்கே சாபத்தை கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. அவன்தான் ஆதி மனுஷனாகி ஆதாம். இந்த ஆதி மனுஷனாகி ஆதாமுடைய ஒரு கீழ்ப்படியாமை இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாபத்திற்குள் இருக்கும்படியாக மாற்றிவிட்டது, பாவிகளாக மாற்றிவிட்டது. ஆனா ஒரே ஒரு மனுஷருடைய கீழ்ப்படிதல் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. அது யார்? நம்முடைய பிந்தின ஆதாம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு. அவர் அந்த பாவத்தை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தந்தார். இன்றைக்கு நம்ம கிஃப்டடாக நாம் எல்லாரும் சொல்ல முடியும், நான் நீதிமான் என்று சொல்லி. ஹல்லேலூயா.
நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்பா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னால அப்பா ஒரு வசனத்தை கொண்டு நம்ம இடத்துல பேசும்போது சொன்னாங்க, என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் என்று. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நாம எல்லாரும் நீதிமான்கள் அப்படின்னு பெருமிதப்படுத்தி கொள்ள முடியுமானா அதுக்கு ஒரே ஒருவர் தான் காரணம். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் நிமித்தமாக, என் இயேசுவின் கீழ்ப்படிதலின் நிமித்தமாக இன்றைக்கு அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. நாம் இனி பாவிகள் அல்ல, நாம் நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமிதத்திற்குள்ளே நாம் இருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்களேன் ஆமேன், சொல்லுங்களேன் ஆமேன். ஹல்லேலூயா. இனி நான் நீதிமான் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். ஏசப்பாவே கீழ்ப்படிந்திருப்பாங்கன்னா நாம கீழ்ப்படுகிறது எவ்வளவு அவசியம் இல்லையா? ஏசப்பாவே கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனா நாம ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு அவசியமான ஒரு காரியம். வேதத்திலே நாம் பல சம்பவங்கள்ல வாசிக்க முடிகிறது. யாத்ரா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால ஒரு குளத்தின் தண்ணீர் ஃபுல்லா மதுரமா மாறிடுச்சு. இவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்களே, முரட்டாட்டமான ஜனங்க. இந்த ஜனங்கள் ஆண்டவர் நேசித்தார் என்ற காரணத்தினால பெரிய அடையாளங்களை செய்து இந்த எகிப்து தேசத்திலிருந்து இவர்களை வழி நடத்தி வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்த போது பெரிய ஒரு துன்பத்தை தாண்டி இப்பதான் வந்திருக்காங்க, செங்கடல் தாண்டி வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்த பிறகு இவங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, கீழ்ப்படுகிறதற்கான எண்ணமும் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நாமளும் அப்படிதான் இருக்கோம்ல. சில நேரங்கள்ல யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நமக்கு செஞ்சிருப்பார், நம்ம கண்ணார கண்டிருப்போம். ஆனா ஒரு பிரச்சனை திரும்ப வரும்போது மறுபடியும் நம்முடைய தாட்ஸ் சுயமா தான் யோசிக்க தோணுது இல்லையா? ஆனா இந்த ஜனங்கள் மோசே இடத்துல முறுமுறுக்கிறாங்க. மோசையை ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார். ஆண்டவரே, நான் என்னப்பா செய்யறது? உடனே ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. ஒரு குளம் இருக்கு, அதுல தண்ணீர் இருக்குன்னா தண்ணி கசப்பா இருக்கு. ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை நீ வெட்டி இந்த தண்ணீரிலே போடு, அப்பொழுது ஒரு மதுரமாக மாறும் என்று சொன்னபோது இம்மீடியட்டா கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. உடனேயே கீழ்ப்படிதல். உடனேயே கீழ்ப்படிந்தார். அந்த மரத்தண்டை எடுத்து அதிலே போட்டபோது அந்த தண்ணீர் மதுரமாக மாறியது. உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பு இருக்கிறதா? அது மாற வேண்டுமானா எக்ஸ்டர்னல் சோர்சஸை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்திருங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம் இந்த மரத்தை கட் பண்ணி இதுல போட்டா என்ன வித்தியாசம் நடக்க போகுது? எதுவுமே நடக்காதேன்னு சுயபலத்தினாலே யோசிக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்ய கற்றுக்கொள்ளுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதலான வசனங்கள்ல கானா ஒரு கல்யாணத்தை குறித்து வாசிக்கிறோம். அங்கேயும் சோசே இல்லை, தண்ணி தான் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், தண்ணி எடுத்துட்டு போய் விளம்புங்க. ஹல்லேலூயா. தண்ணி எடுத்துட்டு போய் விளம்புங்க. எப்படிங்க தண்ணி ரசமா மாறும்? அதுவும் மதுரமான ரசமா எப்படி மாறும்? முன்னிருந்த திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பின்னிருந்த திராட்சை ரசம் மதுரமானதாக இருந்தது. அது எப்படி? என் ஆண்டவர் காரியங்களை நமக்காக மாற்றி தருவார். எப்போ? ஒரு சின்ன கீழ்ப்படிதல் இருக்கும்போது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசியுடைய முதல் குணம் என்னவா இருக்கணும்? சொல்லுங்களேன், கீழ்ப்படிதலா இருக்கணும். கீழ்ப்படிதல் நிமித்தமாய் கசப்பு மாறும். அடுத்ததாக இல்லாமை மாறும். கீழ்ப்படிதல் நிமித்தமாய் இல்லை என்று சொல்லுகிற வார்த்தையே நம்முடைய வாயில வராத அளவிற்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சகோதரி வராங்க. அவங்க விதவையான சகோதரி. இவங்க எலிசா தீர்க்கதரிசி இடத்துல சொல்றாங்க, ஐயா, என்னுடைய கணவர் தீர்க்கதரிசிகளின் புத்திரராக இருந்தார், அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர், ஆனா அவர் மரித்து போய்விட்டார். அவர் மரித்ததுனால, கடன் அதிகமாய் வாங்கினதுனால என்னுடைய பிள்ளைகளை கடனாளிகள் கொண்டு போக வருகிறார்கள், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னபோது தீர்க்கதரிசி இடத்துல என்னமா இருக்கு என்று கேட்டார். இவங்க இடத்துல ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கு, நீ போ, நான் சொல்லுகிறபடி செய். என்ன சொன்னாரு? நீ போய் அயல் வீட்டாரிடத்துல இருந்தெல்லாம் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கோ. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வெளிப்படையா செய்ய சொல்லல. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கோ, நீ ஆண்டவரை நோக்கி பார், உன்னுடைய எண்ணெய் நிரம்பும் என்று சொன்னார். அப்படியே ஆயிற்று. இந்த அம்மாவும் கொஞ்சம் கூட பிசுறாம அவர் சொன்னதை அப்படியே செய்தாங்க. ஹல்லேலூயா.
ஹalleluya. இவர்களுக்கு எந்த குறையும் இல்லாதபடி இவங்களுடைய இல்லாமலே போயிருச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் இல்லாமையினால கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் வேணும்னு சில காரியங்களை செய்ய முயற்சிக்கிறேன், ஆனா என்னிடத்துல கையில ஒண்ணுமே இல்லையே. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை நான் யோசிக்கிறேன், ஆனா இடத்துல ஒன்றுமே இல்லையே. கர்த்தர் சொல்லுகிறபடி அப்படியே செய்ய நாம் கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே இல்லாமை மாறும். ஹalleluya. ஹalleluya. இல்லாமை மாறியது. நாம என்ன நினைக்கிறோம்னா, அந்த நேரத்தில் ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக நம்ம தேடுறோம். வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள்ல ஆலோசனையாக இந்த வசனம் சொல்லப்படுது. என்னன்னா, நம்ம நினைக்கிற ஒரு பிரச்சனை வரும்போது இது ஒரு டெம்பரரி சந்தோஷத்தை கொடுத்துரும், தற்காலிகமான சந்தோஷம் எனக்கு இப்போதைக்கு போதும்னு சொல்லி சில நேரங்கள்ல மதுபான பிரியர்களாய் மாறி போகிறார்கள் சிலர். வாசிப்போம் நீதிமொழிகள் 31, 6, 7. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஹalleluya. அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. என்ன, அவன் தான் சாக கிடக்குறானே, இனி சந்தோஷமா இருக்கட்டும், அவனை கொஞ்சம் மதுபானத்தை குடிக்க கொடுக்கலாம். அவன் ரொம்ப துக்கத்துல இருக்கானே, அவன் ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் இந்த சந்தோஷத்தை கொடுக்கலாம், இந்த வருத்தத்தை அவங்க மறைக்கும்படியாக கொஞ்சம் சந்தோஷத்தை உள்ள ஏற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிற உலக ஞானம் அது அபத்தமாக போகட்டும். ஹalleluya. சொல்லுங்களேன். இன்னைக்கு உலக ஞானமுடையவர்களாக, இது சொன்னது ஞானி தான், அந்த ஞானி தான் சொல்றாரு, இதெல்லாமே மாயையப்பா. உங்களுடைய கண்கழிச்சிக்கிற காரியங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும் நினைக்காதீங்க. நீங்க பார்க்குற காரியங்கள் தற்காலிகமான சந்தோஷத்தை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், ஆனா நிரந்தரமான சந்தோஷம் எது தெரியுமா? 4ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 31, 4. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. ராஜாக்களாக பிரபுக்களாக நாமே அழைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு தகுதியற்றது இது என்று சொல்லும் போது அதை நாம ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை? ஹalleluya. சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டுடைய பந்தியில நாம் பங்கெடுக்கணும்னு ஆசையா வரும், ஆனா ஆண்டுடைய பந்தியிலேயே நம்ம இருக்கணும்னு விரும்புறோம், வெளியில இருக்கிற பந்தியிலே இருக்கணும்னு விரும்புறோம். அது என்ன நியாயம்? ஹalleluya. ராஜாக்களே, ஆசாரியர்களே, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட பிள்ளைகளே, தகுதியற்ற காரியங்கள்ல இருந்து விலகுங்கள். ஹalleluya. சொல்லுங்களா. அது மதுபானமா இருக்கலாம், அது எந்த பானமா வேணும்னாலும் இருக்கலாம், அதை விட்டு நான் விலகுகிறேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. நாம கீழ்ப்படிதலை விட்டுட்டு நம்ம டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக நம்ம திரும்புறோம். அது வேண்டாம். ஆண்டவர் எனக்கு என்ன கட்டளை வைத்திருக்கிறாரோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுகிறேன். ஹalleluya. கசப்பு மாறியது, இல்லாமை மாறியது. நோவா தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த கீழ்ப்படிதல்னால அவருக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? அவங்களுடைய குடும்பத்திற்கும் சேர்த்து வர வேண்டிய அழிவில் இருந்து அவர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். ஹalleluya. ரட்சிப்பு உண்டாயிற்று. கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து பாருங்க. குடும்பத்தின் ரட்சிப்பு இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கா? குடும்பத்துல சில பிள்ளைகள் தவறான பாதையில போறதை பார்த்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏன்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? அவங்கள நான் என்ன கவுன்சிலிங் கொடுத்தாலும் மாற மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க வெட்கத்திலையும் அவமானத்திலையும் இருக்கிற இந்த நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் எந்த விஷயத்துல நான் கீழ்ப்படியாம இருந்தேன், நீங்க சொன்ன காரியத்துல ஏதாவது நான் செய்யாம இருந்திருக்கிறேன், நானா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க ஆயத்தம் தானா? ஹalleluya. ஹalleluya. அப்படி நீங்கள் செய்கிற வேளையிலே என் ஆண்டவர் உங்களை விசுவாசிகளாக காண்கிறார். ஹalleluya. விசுவாசியே நீ பதறாதே என்று சொல்லுவார். அடுத்ததாக, இரண்டாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹalleluya. அடுத்ததாக, விசுவாசம் இருந்தா மட்டும்தான் ஆண்டவரிடத்துல அன்பு கூற முடியும்.
விசுவாசம் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆண்டவரிடத்துல நாமும் அன்பு செலுத்த முடியாது, ஆண்டவரும் நம்மிடத்துல அன்பு செலுத்த மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசியுடைய இன்னொரு குணம் என்னவா இருக்கணும்? அளவுக்கு மீறி ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அளவுக்கு மீறி ஆண்டவர் மேல அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அளவுக்கு மீறி ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துகிறவர்கள் தானா நாம் எல்லாரும்? இல்ல வேற இடத்துல எதுலையாவது நம்முடைய நாட்டமும் இன்ட்ரெஸ்டும் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதத்துல என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல ஒரு மனுஷன் சொல்றாரு, நாம ஜெயித்து கொள்ளலாம் என்று. அவர் எப்படி அந்த இடத்துல விசுவாசிச்சாருன்னு சொன்னா, அதுக்கு தொடர்ந்துள்ள வசனங்கள்ல நம்ம வாசித்தோமானா, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நாம் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. லவ் அண்ட் பி லவ்ட். நீங்களும் நேசிங்க. இட் இஸ் a mutual relationship. நான் ஆண்டவரிடத்துல இருந்து மாத்திரம் எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், மாறா நான் அவருக்கு செய்ய வேண்டியது எதையும் செய்யறதில்லை. ஹல்லேலூயா. காலேப் நாம் ஜெயித்து கொள்ளலாம் என்று விசுவாசத்திலே சொன்னார். எது நிமித்தமாய்? அவருக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது ஆண்டுடைய நேசத்தை குறிக்கிறதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறீர், ஆகவே இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த விசுவாசிக்கும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருங்கிறதுல நம்பிக்கை குறைச்சலே வரக்கூடாது. ஏசப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நாளுக்கு நாள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் விழுந்து போகிற நிலை வந்தாலும் சரி, என்ன இழப்பு வந்தாலும் சரி, எனக்கு ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில இந்த பாதையை தான் வச்சிருக்காரு, அவருக்கு தெரியாம என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்ற அசைக்க முடியாத அன்பு கொண்ட அத்தனை பேரும் விசுவாசிகள். ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம வாசித்தோமே ஆனால், சவுல் என்று சொல்லுகிற ஒரு மகா பெரிய ராஜா. ஏன் மகா பெரிய ராஜா என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அவர் ஒரு 5 ராஜ்யங்களை ரொம்ப எளிதாய் அடக்கினார் என்று சொல்லி 1 சாமுவேல் 14:47 நம்ம வாசிக்கிறோம். அதை வாசிப்போம். 1 சாமுவேல் 14:47. இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாரையும் அடக்கினான். அப்ப அவ்வளோ பராக்கிரமம் படைத்த ஒரு ராஜாவால அடுத்து ஒரு 2 அதிகாரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவரால் கோலியாத்துக்கு முன்னால நிக்க முடியல. இவ்வளோ ராஜ்யங்களை அடக்க ஒரு மனுஷனுக்கு பலன் இருந்துச்சு, ஆனா ஒரு கோலியாத்தை பார்த்து பயந்து கலங்கினான் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். காரணம் என்ன? என்ன காரணம்? இது நடக்கும்போது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்து ஆண்டவர் அவர் மேல் பிரியமாய் இருந்தார், இவரும் ஆண்டவர் மேல் பிரியமாய் இருந்தார். 17ஆம் அதிகாரத்துல தான் கோலியாத்தை பார்த்து பயந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப 14ஆம் அதிகாரத்திற்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் நடுவுல ஏதோ நடந்திருக்கு. ஹல்லேலூயா. என்ன நடந்ததுன்னு வாசிச்சிடலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஹல்லேலூயா. பரிதாபமான முடிவு வந்துச்சு. ஏன் வந்தது? காரணம் என்ன? இதுவரைக்கும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்போ ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் தானா? கர்த்தருக்கு பிரியமானது தானா? இவ்வளோ நாளும் ஆண்டவருக்கு பிரியமாய் நீ நடந்த போது 5 ராஜ்யங்களை எளிதாய் அடக்கினாய். ஆனால் இன்றைக்கு ஒரு கோலியாத்தை பார்த்து கொண்டு அவன் சிரித்து கொண்டு நிற்கிறான், நீ பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நிலையும் இன்னைக்கு அதுதானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சிச்சுவேஷனை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பெரிய பெரிய காரியங்களை எளிதாய் அடக்கி இருப்போம், எளிதாய் ஹேண்டில் பண்ணி இருப்போம். ஆனா இன்னைக்கா நம்மளால ஒரு சின்ன காரியத்தை எளிதா அப்ரோச் பண்ண முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். நடுவுல என்ன நடந்தது? எது ஆண்டவரின் அன்பை விட்டு நம்மை பிரித்து வைத்திருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது மாறுதலுக்கான நேரம். ஹல்லேலூயா.
என் ஆண்டவரிலே நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுவீர்கள், ஆனால் தாவீதை போல நீங்கள் வரம் பெற்றவர்களாக மாறுவீர்கள். இந்த தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி பகன்றார். என்ன சொன்னாராம்? அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறது, வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என்ன சொன்னார் ஆண்டவர்? சொல்லுங்க. எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் அவன் செய்வான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சவுல் ராஜ்யபாரத்தை நீக்கி தள்ளிவிட்டு இந்த நல்ல ஒரு மனுஷனிடத்துல ராஜ்யபாரம் வந்தது. காரணம் என்ன? ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இவர் மேல. இவன் நான் சொல்லுவதை தவிர வேற ஒன்றையும் அவன் செய்ய மாட்டான் என்று. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் என்பதன் அடையாளமாக என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய சித்தத்தின்படிதான் செய்வேன் என்று தீர்மானிக்க போகிறோமா? இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது காரியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கேன்னா நான் என்னை மாற்றிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முதலாவதாக கீழ்ப்படிதல், அடுத்ததாக அன்பு கூறுதல், மூன்றாவதாக ஆதியாம் 18:18 ஆண்டவர் எப்போதும் பேசி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. எவ்வளோ பெரிய பெனிஃபிட் இல்லை இந்த ஆபிரகாமுக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ எப்பவுமே ஆண்டவர் நான் இதை செய்ய போறேன்ப்பா, நான் இதை செய்ய போறேன்ப்பான்னு ஆபிரகாம் இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஃபேவரட்டா இருந்திருப்பாரு இல்லை? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டே. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் யாரை சொல்லுவீங்க? ஏசப்பா தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். விஷஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பாதீங்க, ஆண்டவருக்கு அனுப்புங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன் அப்பா, அதிகமாக இயேசுவோடு கூட பேசுங்கள் இன்றைக்கு. அப்பா நானுமே நேசிக்கிறேன். ஆபிரகாமோடு கூட ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல என் ஆண்டவர் பேசினாராம். ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல என்னையும் என் ஆண்டவர் சிநேகிதனாக பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று சொன்னார். ஏன் மறைப்பேனோன்னு சொன்னார்னா, ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப மூணாவது குணம் என்ன ஒரு விசுவாசிக்கு? ஆண்டவரிடத்துல பேசுறவங்களா இருப்பாங்க. அவங்க யாரா இருப்பாங்க சொல்லுங்களேன்? ஆண்டவரிடத்துல எல்லாத்தையும் சொல்றவங்களா இருப்பாங்க. ஆண்டவரிடத்துல எல்லாத்துக்கும் உத்தரவு கேட்கறவங்களா இருப்பாங்க. அப்பா நான் இதை செய்யலாமா, இதை செய்யறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டு தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோடு பேசுதல் நம்முடைய வழக்கம் தானா? ஆண்டவரோடு பேசுதல் நம்முடைய வழக்கம் தானா? யோசிச்சு பாருங்க. தானியேல் 6:10 இந்த தானியேலுக்கு விரோதமாக பத்திரத்தில் ராஜா கையெழுத்து போட்ட பிறகு வழக்கத்தின்படியே போய் ஜெபித்தாராம். ஹல்லேலூயா. பத்திரத்துல என்னன்னு கையெழுத்து போட்டிருக்கு? தூக்கி சிங்கக்கபியில போட்டுருவாங்கன்னு கையெழுத்து போட்டிருக்க ராஜா. அது எப்பேற்பட்ட சிங்கக்கபியா வேணுமானாலும் இருக்கட்டும், நான் நேசிக்கிறேன், இயேசுவோடு கூட நான் பேசுவேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த தானியேலை ஆண்டவர் காப்பாற்றினாரா இல்லையா? அப்ப அது விசுவாசத்துடைய அறிகுறியா இல்லையா? சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. அவருக்கு அவ்வளோ விசுவாசம் இருந்ததுனாலதான் ராஜாவுடைய லாவுக்கு கூட அவர் பயப்படல. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தின் வெளிப்பாடு ஆண்டவரோடு பேசுவது. விசுவாசத்தின் வெளிப்பாடு ஆண்டவரோடு பேசுவது. எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோ விசுவாசமாக இருப்போம் நம்ம. ஹல்லேலூயா. குறைவாக பேசணுன்னா குறைவாக விசுவாசம் இருக்கும். இன்னையிலேருந்து டிசைட் பண்ணிக்கோங்க, எனக்கு விசுவாசத்தினால எல்லாவற்றையும் செய்கிறதற்கான பலன் எனக்கு இருக்குது. ஆனால் நான் கம்மியாக பேசிகிட்டு இருந்தேன்னா என்னால் முடியாது. ஹல்லேலூயா. நான் அதிகமாய் பேசுவேன் என் இயேசுவோடு. ஹல்லேலூயா. பவுல் ஜெயிலில் இருந்தபோதும் ஜெபித்தார், ஆற்றங்கரையில் இருந்த போதும் ஜெபித்தார், அவர் தூக்கத்திலையும் ஜெபித்தார். இன்னும் என்னென்ன சொல்லணும்? கப்பல் சேதத்தில் இருந்த போது ஜெபித்தார், அவர் கடத்தப்பட்ட போதும் ஜெபித்தார், எப்போதும் பேசிக்கொண்டிருந்தார். எப்படிங்க முடியும்? ஹல்லேலூயா. ஆனால் அதனால தான் அவர் சொல்லுவார், என் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எப்படி அவருக்கு வந்தது? காரணம் எப்போதும் பேசிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன் அவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறவன் விசுவாசியாக மாறுகிறான்.
இன்றைக்கு ஆண்டவரே, நான் எப்போதும் உம்மோடு கூட பேசுகிறதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் அனுமதித்திருக்கிற பேச்சை பேசாமல், கர்த்தர் அனுமதிக்காத பேச்சை சில நேரம் நம்முடைய வாய் பேசி விடுகிறது. இந்த சிம்சோனை போல. சிம்சோன் ஆண்டவருக்கென்று அழைக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவரோடு பேச வேண்டிய வாய் வேறொருத்தியோடு பேச தொடங்கியது. என்ன நடந்துச்சு? அழிவு வந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய பராக்கிரமம் எல்லாம் வீணா போச்சு, அவனுடைய பெலன் எல்லாம் வீணா போச்சு. இன்னைக்கு விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பேச வேண்டிய வாய் எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். ஹல்லேலூயா. பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் தேவையற்றவைகளை தேவையில்லாத இடங்கள்ல பேசுறேன்னா என்ன நீங்க மாத்திருங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ஆனா அவனால முடியாம போயிருச்சு. ஏன்னா கர்த்தர் அவனை விட்டு விலகினார். ஹல்லேலூயா. அவன் அறியாமல் போனான். கர்த்தர் அவனை விட்டு விலகினது அவனுக்கு தெரியவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டுடைய விசுவாச பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை விட்டு விலகி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற பக்குவம் நமக்கு இருக்கா? ஏதாவது இடத்துல ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விட்டாரா என்பதை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு யோசித்து தான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஒரு விசுவாசியாக கீழ்ப்படிதலோடு கூட அன்பு கூறி ஆண்டவரை நேசித்து ஆண்டவரிடத்திலே நான் பேசுவேன். அப்பொழுது என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.